ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, துரந்தர் ஃபிலிம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 8 வீக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. தியேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ செம்ம வசூல் பண்ணிச்சு. லாஸ்ட் இயர் 2025ஓட இந்தியாவிலேயே மோஸ்ட் கலெக்டட் ஃபிலிமாக வந்து துரந்தர் தான் இருந்துச்சு. 1300 crore மேலே பண்ணிச்சு. அண்ட் அதில் பெரிய விஷயம்னா இது வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக ரிலீஸ் ஆகலை. ஹிந்தியை மட்டும்தான் பேஸ் பண்ணி எந்த லாங்குவேஜ்லையும் டப்பிங் பண்ணாமல் வெறும் ஹிந்தி ஃபிலிமாக தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அது செம்மையாக ஓடிச்சு. இது வந்து ஒரு பாகிஸ்தானில் போய் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கு, அது வந்து இந்தியாவில் வந்து ஸ்பையாக ஒரு ஆள் அமைச்சு அவர் வந்து அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி ஜென்னர் வந்து இப்போ இந்திய ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஜென்ரர்னு சொல்லலாம். அங்கே வந்து இந்த மதத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் இதை வச்சுலாம் ஈஸியாக வியாபாரம் பார்த்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து நிறைய பேர் சொன்னாங்க 3.5 hours ஒரு படம், ஏ சர்டிஃபிகேட் படம், ஃபேமிலி ஆடியன்ஸ் வர மாட்டாங்க, இவ்வளோ லென்த்தான படம்லாம் இந்த காலத்தில் யாரும் உட்காந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய ஒரு நெகட்டிவ் இதோடவே தான் நெகட்டிவ் தாட்டோடவே தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பட் ரிலீஸ் ஆன அப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாருடைய அந்த இதையும் வந்து தவறி பொடியாக்கி படம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்து தியேட்டரில் ஹிந்தியில் மட்டுமே இருந்ததுனால ஒரு 3.5 hours சப்டைட்டிலில் பார்த்து படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால நான் தியேட்டருக்கு வாட்ச் பண்ணலை. ஓடிடியில் வந்து எப்படியும் தமிழ் டப் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி ஓடிடியில் வரதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் என்ன மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் வந்து இந்த வீக் வந்து ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. எதிர்பார்த்த மாதிரி எல்லா சதர்ன் லாங்குவேஜ்லையும் டப்பிங் பண்ணியிருக்காங்க. தமிழில் தான் பார்த்தேன். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி சொல்லலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பாகிஸ்தானில் போய் ஸ்பை வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள். அதாவது வந்து நிறைய 99 நடந்த காந்தஹார் ஃப்ளைட் அட்டாக்லேருந்து கிட்னாப்லேருந்து ஆரம்பிக்குது படம். அதுக்கப்புறம் வந்து மாதவன் வந்து ஒரு பெரிய ஒரு இந்தியன் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து சொல்கிறார் பிரைம் மினிஸ்டர் கிட்ட. அவர் வந்து இதை அலோவ் பண்ணி ஒரு துரந்தர்ன்ற ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்பையை வந்து, அதாவது பிரிசனராக இருக்கக்கூடிய ஒரு ரன்வீர் சிங்கை வந்து ஸ்பையாக வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறாங்க. அவர் அங்கே போய் வந்து ஒரு அண்டர்டாகாக இருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு யூஸ்வலாக வந்து ஸ்பை ஃபிலிம்ஸ்லாம் நமக்கு இந்த யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸில் வரும்ல, இந்த வார், அப்புறம் வந்து இந்த டைகர், அந்த மாதிரி படங்களில் வர இது வேறு மாதிரி இருக்கும். பட் இது வந்து ரொம்பவே கிரவுண்டடாக இருந்துச்சு, ரொம்ப ரியாலிட்டியாக இருந்துச்சு. ஒரு சினிமாட்டிக் கோசர் பறந்து சண்டை போடுறது, ஹெலிகாப்டரில் தொங்கின்னு போகிறது, ஏரோப்ளேனில் தொங்கின்னு போகிறது, கப்பலில் பறக்க விடுறது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரியலிஸ்டிக்காக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காமிச்சு தான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்தில் என்னென்னா வந்து நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்தாலும் சில இடங்கள்ல அங்கங்கே வந்து ரொம்ப அது ப்ரொபகண்டான்னு சொல்ல முடியாது, உண்மையாக நடந்த விஷயத்தை தான் அவங்க எடுத்து காமிக்கிறாங்க. பட் வந்து ஒன் சைடடாக காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அதாவது எப்படின்னா வந்து பிஜேபி ரூலுக்கு வந்துட்ட அப்புறம் தான் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து தேசப்பற்றே வந்த மாதிரி, அது வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்களும் சரி மக்களும் சரி பெருசாக தேசப்பற்றே இல்லாத ஒரு ஆளுங்க மாதிரி அந்த மாதிரிலாம் சில டைலாக்ஸ் வரும். அதெல்லாம் வந்து ஒரு ஒன் சைடடாக தான் இருந்துச்சு. என்னதான் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் வந்து இருந்த அப்போல்லாம் கூட ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்னா வந்து அவங்களும் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட், அவங்க வந்து அப்போ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இந்தியாவை நேசிக்கக்கூடியவங்க ஆட்சி சீக்கிரமாக வரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டைலாக்ஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க, மாதவன் பேசுகிற மாதிரி. இதெல்லாம் எப்படின்னா வந்து இவர் இப்போ இருக்கிற அந்த ஆட்சியை வந்து கொஞ்சம் குளிர்விக்கிற மாதிரி, மனசை குளிர்விக்கிற மாதிரி எடுத்த சில டைலாக்ஸ் மாதிரி தான். பட் நடந்த சம்பவங்கள்லாம் வந்து இந்த 26/11 நடந்த டார்ஜ் அட்டாக் ஆகட்டும், காந்தஹார் அட்டாக், இந்த மாதிரி நிறைய அந்த உண்மை சம்பவங்கள் வந்து ரிலேட் பண்ணி அந்த டைமில் அங்கே என்ன நடந்துச்சு, இங்கேருந்து போன அந்த ஸ்பை என்ன பண்ணாருன்றதெல்லாம் சூப்பராக கனெக்ட் பண்ண விதம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் வந்து ரைட்டிங் தான். என்ன தான் வந்து 3.5 hours படம் ஓடினாலும் கதையில் வந்து எங்கேயுமே பெருசாக லேக் இருக்காது. லவ் போர்ஷன்ஸ் கூட லேக்னு சொல்ல முடியாது. பட் வந்து அது அந்த சாரா வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருக்கிறதுனால அது வந்து சரியாக ஆடியன்ஸ்க்கு ஒட்டல்னு தான் சொல்லணும். மற்றபடி அதுவுமே லேக் இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்டண்ட் ஆகட்டும். அண்ட் இந்த படத்தை வந்து தயவு செஞ்சு ஃபேமிலியோடு பார்க்கவே பார்க்காதீங்க. இது ஒரு A certified படம், ரத்தம் தெறிக்க எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஓவராலாக துரந்தர் வந்து தேட்டரில் வந்து இவ்வளோ நல்லா ஓடி ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் இது பண்ண மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ்லையும் பெரிய ரெக்கார்ட் பண்ணணும் நம்புவோம். அண்ட் துரந்தர் 2க்கும் வந்து நம்ம ஈகராக வெயிட் பண்ணுறோம். துரந்தர் 2 வந்து இப்போ வர மார்ச் மந்த்து 19th ரிலீஸ் ஆகும், ரம்ஜான் ஈத் வீக்கெண்டுக்கு. அண்ட் அதை வந்து தமிழ் டப்பிங் பண்ணியே தான் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஓடிடியில் இப்போ இதை தமிழ் டப் பண்ணதுனால அதையுமே பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க நம்புவோம். அண்ட் நீங்கள் ஒன்றும் இந்த படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். பட் ஃபேமிலியோட பார்க்காதீங்க, தனியாக பாருங்கள். ஒரு நல்ல ஒரு அதாவது வந்து இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்பை த்ரில்லர்னே சொல்ல முடியாது, ஒரு பாகிஸ்தான் வடச்சென்னை மாதிரின்னு சொல்லலாம். அங்கே நடக்கக்கூடிய அந்த அண்டர்வேர்ல்டுக்குள்ளே வந்து ரன்வீர் சிங் பூந்து அங்கே எப்படி அவர் வந்து
அன்புவின் எழுச்சி மாதிரி இது வந்து அந்த ஹம்சாவின் எழுச்சின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து ஓவராலாக ஒரு சூப்பர்பான ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா பேஸ்ட் இன் பாகிஸ்தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து இந்த படம் கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். பட் வந்து குழந்தைங்கள கண்டிப்பாக பார்க்க வைக்காதீங்க. வயலன்ஸ் சீன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா துரந்தர் 2க்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.